بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. கணித்திற்குரியவர்களே, இந்த காணொளி என்பது ஜாமியா ரகீப் அறக்கட்டளை சார்பாக வெளியிடப்படக்கூடிய காணொளி. இந்த காணொளியில் நாம படிக்க இருக்கக்கூடியது மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியினுடைய எம்ஏ அரபிக்குக்கான செகண்ட் செமஸ்டருடைய சப்ஜெக்டுகளில் ஒரு சப்ஜெக்ட் பேப்பர் 1, ரெண்டாவது செமஸ்டருக்கான பேப்பர் 1 கிளாசிக்கல் போயட்ரி. அந்த கிளாசிக்கல் போயட்ரியினுடைய பாடத்தை நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதில் நாம் இந்த பேப்பர் 1 கிளாசிக்கல் போயட்ரியில் முதல் யூனிட், ஃபர்ஸ்ட் யூனிட்டினுடைய பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி போன பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. இந்த பார்ட் 2 அப்படிங்கிறது சென்ற பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. நம்ம போன பாடத்தில் முஅல்லக் கவிதைகளை பற்றியும் அதனுடைய தனிச்சிறப்புகள் பற்றியும் ஹசாயிஸ்கள் முமையிசாத்துகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகவும், மேலும் இந்த பாடத்தில் அந்த முஅல்லக்குகளில் முதல் முஅல்லக்காக இருக்கக்கூடிய இம்ருல் கைஸ் அவருடைய குறிப்பும் மற்றும் அவருடைய முஅல்லக் கவிதை பற்றிய குறிப்புகளும் இந்த பாடத்தில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளி என்பது ஒன்லி பரீட்சைக்கு தயாராவதற்காக மட்டும்தான். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக மட்டும்தான் இந்த காணொளி வெளியிடப்படுகின்றது. வாருங்கள் முதாக்கரா செய்வோம். போன பாடத்துல நாம இந்த 10 முஅல்லக்குகளுடைய விஷயங்களை பத்தி சொல்லியிருந்தோம். முஅல்லக்குகள் சில அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் 7 அப்படின்னு சொல்றாங்க, சிலர் 10ங்கிறாங்க, 11ங்கிறாங்க. அப்போ இங்க ஒரு சார்ட் கொடுத்துருக்குறோம். இந்த சார்ட்ல 11 முஅல்லக்குகளையும் அவர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய காஃபியாக்கள், காஃபியான்னு சொல்லி சொன்னா அவர்களுடைய பைத்துகள் எந்த ஹர்ஃப்ல முடியுது அப்படிங்கிற அந்த அவர்களுடைய பைத்தினுடைய ஷாயரினுடைய காஃபியா என்ன, மேலும் அவர்களுடைய அந்த பைத்தினுடைய பஹர் என்ன, தவீலா காமிலா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறோம். மேலும் கபீலா, அவங்க எந்தெந்த கபீலாவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் இந்த சார்ட்ல இருக்குது. முஅல்லக் கவிதைகள்ல முதல் கவி இம்ருல் கைஸ். இவருடைய அந்த கவியினுடைய அந்த இறுதி வார்த்தை அப்படிங்கிறது எதுல முடியும் சொன்னா லாம்ல முடியும். எனவே லாமியா. எனவே இம்ருல் கைஸினுடைய அந்த கவிதைக்கு லாமியா என்று பேர், லாம்ல முடிகிறதுனால. அது கிஃபான பிகி மின் ذிக்ரா ஹபீபி வ மன்சிலி பிசிக்தில் லவா பைனல் தஹூலி ஃபஹௌமலி அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், லாம்லயே முடியும். இப்போ லாம்லயே முடிகிறதுனால லாமியா, மீம்லயே முடிஞ்சா மீமியா. அப்போ இது தவீல் அப்படிங்கிற ஒரு ஒரு வசன்ல என்ன செய்யுது, பஹர்ல இருக்குது தவீல். ஒவ்வொரு கவிதையும் ஒரு பஹர்ல இருக்கும். அதுக்குண்டான விளக்கங்கள் நாம் இப்போ சொல்ல போறதில்லை. தவீல் அப்படிங்கிறது அது ஒரு வசன்ல இருக்கும். அதே மாதிரி காமிலுங்கிறது அது ஒரு வசன்ல இருக்கும். அதே மாதிரி பஹ்ருல் வாஃபிர் இருக்குது, பஹ்ருல் ஹஃபீஃப் இருக்குது, பஹ்ருல் பசீத் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இதுவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வசன்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு தஃஈலாத்துல இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட தஃஈலாத்துக்கு பேர் ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்குது. தவீல்னு பேர் இருக்குது, பசீத்னு காமில்னு பேர் இருக்குது. இம்ருல் கைஸினுடைய அந்த பஹர் தவீல். அது கிஃபான பிகி மின் ذிக்ரா ஹபீபி வ மன்சிலி, அதாவது ஃபஅூலுன் மஃபாயிலுன் ஃபஅூலுன் மஃபாயிலு, இதுதான் தவீலுடைய அந்த தஃஈலாத். ஃபஅூலுன் மஃபாயிலுன் வரும் தவீல். இந்த இந்த பஹரு தவீலினுடைய அந்த தஃஈலாத்துகள் ஃபஅூலுன் மஃபாயிலுன், ஃபஅூலுன் மஃபாயிலுன், ஃபஅூலுன் மஃபாயிலு. அதே மாதிரி கிஃபான பிகி மின் ذிக்ரா ஹபீபி வ மன்சிலி அப்படின்னு என்ன செய்யும் வருது. சரியா? அப்போ அப்போ இம்ருல் கைஸினுடைய பஹருங்கிறது தவீல். கபீலா, இவர் எந்த கபீலாவை சேர்ந்தவர் சொன்னா கிந்தா அப்படிங்கிற கபீலாவை சேர்ந்தவர் தான் இம்ருல் கைஸ். ரெண்டாவது ஜுஹைர் இப்னு அபி சலமா. நம்ம கஅப் இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு பானத் சுஆதை படித்த கஅப் இப்னு ஜுஹைர்
காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை தான் ஜுஹைர் இப்னு அபி சலமா. இவங்களும் முஅல்லக் கவிதைகள்ல ஒரு முக்கியமான ஒரு நபரா இருக்கிறாங்க. இவருடைய அந்த காஃபியா, அந்த ஷஅர் எதுல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா மீம்ல முடியும். மீம்ல முடியும். அமின் உம்மி அவு ஃபாதிம் நதல்லம் தகல்லமி பிஹௌமானத் الدراج فالمتثلم. அப்படி மீம்ல முடியும். ولا يصلي وسلم دائما அமின் ததக்குர் ஜீரானின் பிதி சனமி. நம்ம பூசிட் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காஃபியா மீமியா தான், மீமிலேயே முடியும். அப்போ ஜுஹைர் இப்னு அபி சலமா அவர்களுடைய அந்த முஅல்லக் கவிதை வந்து ஒரு மீமியத்தான கவிதை. அது மீமில முடியும். இவங்களுடைய பஹரும் பஹரு தவில் தான். அப்போ பஹரு தவில்ங்கிறது ஃபஅவுலுன் மஃபாயிலுன் தான். அப்போ ஃபஅவுலுன் மஃபாயிலுன் ஃபஅவுலுன் மஃபாயிலு. அப்போ ரெண்டுக்குமே ஒரே ஒரே பஹரா இருந்தா நம்ம அந்த ராகம் ஒரே மாதிரி இருக்கும். பஹர் அப்படிங்கிறது ஒரு தஃபீல், ஒரு வசன் தானே. அப்போ ஒரே வசன் சொல்லிச்சுன்னா, ஒரே பஹர் சொல்லிச்சுன்னா அது என்ன செய்யும்? ஒரே ராகத்துல முடியும். இவர் வந்து ஜுஹைர் இப்னு அபி சலம் அவர்கள் வந்து என்ன கோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா முஸனி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அடுத்து நாம பார்க்க போற முஅல்லக் யாருன்னு சொல்லி சொன்னா ஆஹ் அன்சரத் இப்னு ஷத்தாத். அன்சரத் இப்னு ஷத்தாத் இவருடைய அந்த காஃபியா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மீமியா. இவருடைய அந்த காஃபியா, அந்த காஃபியா அவருடைய கவிதை முடிகிறது வந்து மீமில் முடியும். ஹல் காதர ஷுஅராஉ மின் முத்தரத்திமி அம் ஹல் அரஃப்த தார பஅத தவஹுமி. அப்படின்னு நினைச்சியும் மீமில் முடியும். இப்போ மேலே உள்ளது மாதிரி தான். யாரு? நம்ம சுஹைர் இப்னு அபி சலமா மாதிரி இவங்களுடைய அந்த முஅல்லக்கும் மீமில் முடியும். இவங்களுடைய அந்த பஹர் வந்து பஹருல் காமில். பஹருல் காமில். இவங்க வந்து அபசி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இப்போ தவீலுக்கு வந்து ஃபஅவுலுன் மஃபாயிலுன் சொல்லி சொன்னா காமில், காமிலினுடைய அந்த வசன் வந்து முத மஃபாயில் முதஃபாயிலுன் முதஃபாயிலுன் முதஃபாயிலுன். இப்போ பாருங்க இந்த மெட்ல தான் வரும். ஹல் காதர ஷுஅராஉ மின் முத்தரத்திம். அதாவது நான் இந்த மெட்டில் படிக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச அந்த பைத்தி மெட்டில் என்ன செய்யறேன், படிக்கிறேன். அது வரும்னு இல்லை. அதுக்கு வேறு வேறு மெட்டுகளையும் படிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு மெட்டு, நம்ம பழக்கமான மெட்டுகளை நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னா அப்போ இந்த வந்து தவியலுங்கிறது இந்த மெட்டில் தான் வரும் அப்படிங்கிறது ஒரு அடையாளத்துக்காண்டி நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். சரியா? அப்போ காமில், காமிலினுடைய அந்த பஹர் வந்து முத்தஃபாயிலுன் முத்தஃபாயிலுன் அப்படின்னு என்ன செய்யும்? அப்படிங்கிற ஒரு ஒரு வசன்ல அது என்ன செய்யுது? இருக்கின்றது அப்படிங்கிறது நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து இவங்க வந்து அபசி கோத்திரத்தை சேர்ந்தவர். அபஸ் அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவர். அடுத்து நாலாவது நம்ம பார்க்க போறது லபீத் இப்னு ரபியா. லபீத் இப்னு ரபியா இவங்க வந்து இவங்களுடைய அந்த முஅல்லக் வந்து ஹா. இவங்களுடைய காஃபியா வந்து ஹா ஹான் ஹேலே முடியும். அஃபத்தித் தயாரு மஹல்லுஹா ஃபமுகாமுஹா பிமினன் தஅப்பத கௌலுஹா ஃபரிஜாமுஹா. அப்போ காமில், இதுவும் காமில் தான். இது மேல சொன்ன மாதிரி ஹல் காதர் அதே மெட்ல படிக்கலாம். அஃபத்தித் தியாரு மஹல்லுஹா ஃபமுகாமுஹா பிமினன் தஅப்பத கௌலுஹா ஃபரிஜாமுஹா. அப்ப லபீதுடைய அந்த முஅல்லக் வந்து ஹா எல்லாமே ஹேல முடியும். அவருடைய அந்த முஅல்லக் வந்து பஹர் வந்து பஹ்ரே காமில். இவங்க என்ன கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆமிரி அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்களுடைய அந்த அந்த முஅல்லக் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஏற்கனவே மேல படிச்சு காட்டின எல்லாமே அவங்கவுங்க அந்த முஅல்லக்கினுடைய ஆரம்ப 2 வரிகளை படிச்சு காட்டினேன். இம்ரவுல் கேஸுக்கு வந்து கிஃபான பிகி மின் திக்ரா ஹபீபி வ மன்சிலி. ஜுஹைர் இப்னு அபி சலமாவுக்கு அமின் உம்மி அவுஃபானி திம்லத்தல்லம் தகல்லுமி. இப்போ அந்தரத் இப்னு ஷத்தாதுக்கு வந்து ஹல் காதர ஷுஅராஉ மின் முத்தரத்திமி அம் ஹல் அரஃப்த தார பஅத தவஹுமி. லபீத் இப்னு ரபியாவும் காமில் அப்படிங்கிறதுனால ஒரே மெட்டை படிக்கலாம். இவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் மாலகனுடைய ஃபர்ஸ்ட் 2 வரி அஃபதித்தியாரு மஹல்லுஹா ஃபமுகாமுஹா பிமினன் தஅப்பத கௌலுஹா ஃபரிஜாமுஹா. சரியா? அடுத்து நம்ம ஐந்தாவது பார்க்க போறது, ஐந்தாவது மாலக் கவி யாருன்னு சொல்லி சொன்னா தர்ஃபத் பினுல் ஆபது. தர்ஃபத் பினுல்
அபுது. இவங்க இவங்களுடைய அந்த முஅல்லக்கினுடைய அந்த காஃபியா எதுல முடியும், எந்த வார்த்தையில முடியும்னு சொன்னா தால்ல முடியும். தால்ல முடியும். இப்போ உதாரணமா பாருங்க, இவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வரி படிக்கிற முஅல்லக்கினுடைய ரெண்டு வரி. لخولة أتلال ببرقة تهمدي تلوح كباك الوشم في ظاهر اليد. அப்போ தால்லே முடியுது. இப்போ தால்ல முடிகிறதுனால இது வந்து தாலியா. இவங்களுடைய பஹரு வந்து பஹரி தவில் தான், பஹரி தவில். இவங்க வந்து பக்ரி அப்படிங்கிற குலத்தை சார்ந்தவர்கள். இவங்களுடைய முஅல்லக்கினுடைய முதல் ரெண்டு வரி لخولة أتلال ببرقة فهمدي تلوح كباك الوشم في ظاهر اليد அப்படின்னு என்ன செய்யுது, முடியுது. ஓகேயா. அடுத்து ஆறாவதா நம்ம பார்க்க போறது அம்ர் இப்னு குல்சூம். அம்ர் இப்னு குல்சூம் இவங்களும் முஅல்லக் கவிதைகள்ல ரொம்ப முக்கியமான நபர்கள்ல ஒருத்தர். இவருடைய அந்த காஃபியா, இவருடைய முஅல்லக் எதுல முடியும் அப்படின்னு கேட்டா நூன்ல முடியுது. நூன் நூன்லயே என்ன செய்யும், முடியும். அம்ர் இப்னு குல்சூம். அம்ர் இப்னு குல்சூம் வந்துட்டு அந்த ஷாரினுடைய முஅல்லக் கவிதையினுடைய அந்த கடைசி வார்த்தை அப்படிங்கிறது நூன்ல முடியும். இப்போ உதாரணமாக அலா ஹுப்பி பிசஹ்னிக ஃபஸ்பஹீனா வலா துப்கி குமூரல் அந்தரீனா. அப்போ என்ன செய்யுது, நூன்லயே முடியுது. இப்போ நூன்லயே முடியறதுனால இது வந்து நூனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவருடைய இந்த முஅல்லக்கினுடைய அந்த பஹர் வந்து பஹரே வாஃபிர். பஹரே வாஃபிர். இவர் வந்து தகலபி கோத்திரத்தை சார்ந்தவர். இவருடைய அந்த முஅல்லக்கினுடைய முதல் ரெண்டு வரி நான் படிச்சு காட்டுறேன். அலா ஹுப்பி பிசஹ்னிக ஃபஸ்பஹீனா வலா துப்கி குமூரல் அந்தரீனா. எந்த மெட்ல வேணா படிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மெட்ல நான் என்ன செய்றேன், படிக்கிறேன். சரியா. அடுத்து ஹாரிஸ் இப்னு ஹில்லஸா. அடுத்த முஅல்லக் கவி யாருன்னு சொல்லி சொன்னா ஹாரிஸ் இப்னு ஹில்லஸா. இவருடைய அந்த காஃபியா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஹம்சியா. ஹம்சியா. அதாவது சில பேர் சில அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் 7 பேர் தான் முஅல்லக்கு, சபுல் முஅல்லகாத் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில பேர் 10ங்கிறாங்க. 10ன்னு சொல்லி சொல்றவங்க, 7ன்னு சொல்லி சொல்றவங்க இது 7ஓட முடிஞ்சிரும். இது 7ஓட என்ன செஞ்சிரும், முடிஞ்சிரும். 10ன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு இந்த 3 எக்ஸ்ட்ரா வரும். நாபிகா, ஆஷா, அபீது. 3 என்ன செய்யும், எக்ஸ்ட்ரா வரும். சரியா. 11 சொல்றவங்க உமையத் இப்னு அபீ ஸலத்தையும் சேர்த்து 11 சொல்லி சொல்றாங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. ஹாரிஸ் இப்னு ஹில்லஸா, ஏழாவது நம்ம பார்க்க போறது ஹாரிஸ் இப்னு ஹில்லஸா. இவங்களுடைய அந்த முஅல்லக் கவியினுடைய கடைசி வந்து ஹம்ஸால முடியும். அதனால இவங்களுடைய அந்த காவாஃபி வந்து ஹம்சியா. உதாரணமா பாருங்க. ஆதனத்னா பிபைனிஹா அஸ்மாஉன் ருப்பதாவின் யுமல்லு மின்ஹு த்தவாஉ. அப்போ ஊ அப்படின்னு ஹம்சாலே முடிகிறதுனால அவங்க இது என்னது, ஹம்சியா அல் ஹஃபீஃப். இவங்களுடைய இது வந்து பஹர் வந்து இவங்களுடைய முஅல்லக்கினுடைய அந்த பஹர் வந்து பஹரே ஹஃபீஃப். இவங்க வந்து இஷ்குரி அப்படிங்கிற அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்களுடைய அந்த இந்த முஅல்லக்கினுடைய ஆரம்ப இரண்டு வரிகள் ஆதனத்ஹா பி பைனிஹா அஸ்மாஉன் ருப்பதாவின் யுமல்லு மின்ஹு த்தவாஉ. ஹம்சாலே முடியுது, அதனால ஹம்சியா. அடுத்து எட்டாவது. இப்போ 7ன்னு சொல்லி சொல்றவங்க இதோட முடிச்சுக்குவாங்க. 8 10ன்னு சொல்லி சொல்றவங்க இந்த மூணையும் சேர்ப்பாங்க. இப்போ 10வது வந்து நாபிகா துபியானி. நாபிகா அதுபியானி. இவர்களுடைய அந்த முஅல்லக்கினுடைய இந்த காஃபியா வந்து தாலியா, தால்ல முடியும். யதார மையத பில் அல்யாஇ ஃபஸனதி அக்வத் வதால அலைஹா சாலிஃபுல் அபதி. அப்போ தால்லே முடியுது. அதனால இவர்களுடைய அந்த முஅல்லக்கினுடைய அந்த காஃபி வந்து தாலியா. பசீத், இது வந்து பசீத். இந்த பசீத் வந்து மௌலாய சல்லி வசல்லம் அப்படிங்கிற மெட்டில் சரியா வரும். மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அப்படிங்கிற மெட்டில் வரும். எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மெட்டை சொல்றேன். பசீத் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா பஹருல் பசீத் வந்து முஸ்தஃபீலுன் முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபீலுன் ஃபாயிலுன் அப்படிங்கிற வசன் அப்படிங்கிற அந்த தஃபீலாத்து தான் பசீத்தினுடைய தஃபீலாத். சரியா. இவங்க வந்து துபியானி அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்களுடைய முஅல்லக்கினுடைய முதல் ரெண்டு வரி யதார மையத பில் அல்யாஇ ஃபஸ்ஸனதி அக்வ
அக்வத் வதால அலைஹா சாலிஃபுல் அபதி அப்படின்னு என்ன செய்யுது, இவர்களுடைய மாலுக்கு ஆரம்பிக்குது. அடுத்து ஒன்பதாவதாவது நம்ம பார்க்க போறது ஆஷா அல் கைஸ். ஆஷா அல் கைஸ் இவர்களுடைய முஅல்லக்கினுடைய அந்த கடைசி வார்த்தை வந்து லாமுல முடிகிறதுனால இவர்களுடைய அந்த காஃபியா வந்து லாமியா. வத்ய ஹுரைரத்த இன்னர் ரக்ப முர்தஹிலுன் வஹல் துதீகு வதாஅன் ஐயுஹர் ரஜுலு. அப்போ லாம்லயே முடிகிறதுனால லாமியா. இவர்களுடைய மால்லக்கினுடைய பஹரும் பசீத் தான். இவர்களுடைய மால்லக்கினுடைய பஹரும் பசீத் தான். இவங்க வந்து பக்ருபுடு வாயில் அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அந்த முதல் ரெண்டு வரியை நான் மறுபடியும் படிச்சு காட்டினது தான். வத்ய ஹுரைரத இன்னர் ரக்ப முர்தஹிலுன் வஹல் துதீகு வதாஅன் ஐயுஹர் ரஜுலு. அடுத்து பத்தாவது மாலுக்கு யாருன்னு சொல்லி சொன்னா அபீது பினுல் அபரசு. அபீது பினுல் அபரசனுடைய அந்த மாலுக்கினுடைய காஃபி கடைசி வார்த்தை வந்து பா பால முடியும். அதனால பாயியா. அக்ஃபர மின் அஹ்லிஹி மல்ஹூபுன் ஃபல்குத்பியாத்து ஃபத்தனூபு. இப்போ ஃபத்தனூபு மல்ஹூபு அப்படின்னு பாலே முடிகிறதுனால பாயியா. இவர்களுடைய பஹர் வந்து பஹரி பசீது. இவங்க பனு அசத் அப்படிங்கிற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய மால்லக்கினுடைய முதல் ரெண்டு வரி அக்ஃபர மின் அஹ்லிஹி மல்ஹூபுன் ஃபல்குத்பியாத்து ஃபத்தனூபு. அடுத்து 11வது. பெரும்பாலும் 10ஓட முடிச்சுக்குவாங்க, 11 சேர்த்திருக்கிறாங்க. 11வது வந்து மால்லக்கு யாருன்னு சொல்லி சொன்னா உமையத் பின் அபி சல்த். இவர்களுடைய பஹ மால்லக்கு வந்து லாமல முடியும். இவர்களுடைய பஹரிங்க போடல. இவங்க சகீஃப் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இது வந்து எனக்கு என்னென்னு செய்யல, சரியான முறையில் தெரியல. அந்த 10 போதும், அவ்வளவுதான். 11ங்கிறது அது யாரும் அதிகமா சொல்றது இல்லை. சரியா? ஓகே. அடுத்து இம்ரவுல் கைஸை பத்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். இம்ரவுல் கைஸ் அவர்களுடைய குறிப்புகளும் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த முதல்ல கவிகளை படிச்சது யாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறோம். அவ்வளவு மன் கசதல் கசீதா. கசீதாவா முதல்ல படிச்சது யாரு அப்படின்னு கேட்டா, கசீதாவா முதல்ல படிச்சது வந்து முஹல்லில் இப்னு ரபியா. இவர் வந்து இம்ரவுல் கைஸினுடைய மாமாவா வருவார். முதல்ல ஷேர சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா முதார் இப்னு நஸ்ஸார் அப்படிங்கிறது தான் முதல்ல கவிதையை சொன்னவர். முதல்ல கசீதாவா கவிதைன்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு ஷத்ரு அல்லது ஒரு ஒரு பைத்துக்கு நம்ம ஷேர்னு சொல்லி சொல்லலாம். ஒரு ஒரு பைத்துக்கு அந்த மொத்த பைத்தும் சேர்ந்தது நம்ம கசீதான்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணம் பூசீர் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய அதை நம்ம கசீதான்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ மொத்த பைத்துகளும் அந்த மொத்த இதையும் சேர்த்து நம்ம கசீதான்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு ஒரு வரியையும் ரெண்டு வரியையும் அதை நம்ம என்ன சொல்லுவோம் பைத்து ஒரு அடி. இப்போ திருவள்ளுவர் இதை மொத்தமா சேர்த்து திருக்குறள்னு சொல்லி சொல்றோம். ஒன்று ரெண்டு அடி இருக்கும் இல்லையா? அப்போ ரெண்டு அடி உள்ளது ரெண்டு ரெண்டு அடி. அப்போ ரெண்டு அடி இருக்கிறத நம்ம பைத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மொத்தமா சேர்ந்ததை கசீதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அரபியில இருக்குது. தேவைப்பட்ட என்ன செய்ய தர்றேன். ஆனா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடம் அப்படிங்கிறது, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்ன செய்யும், உருதுல இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்துக்குங்க. இது நான் வேறு வேறு தளங்கள்ல இருந்து எடுத்த ஒரு இதுதான். சரி, இப்ப நம்ம இம்ரவுல் கைஸை பத்தி பார்க்கிறோம். இம்ரவுல் கைஸினுடைய சில குறிப்புகளை. முதல் மாலுக்கு வந்து யாரு? இம்ரவுல் கைஸ் தான். இம்ரவுல் கைஸினுடைய அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இம்ரவுல் கைஸினுடைய குறிப்புகள். இவர் வந்து கிபி 500ல பிறந்து 540ல வஃபாத் ஆயிருக்காரு. இவருடைய பேரு பாருங்க, முழு பேரு அபு ஹாரிஸ் ஜுந்த் இப்னு ஹுஜர் இப்னு ஹாரித்துல் ஹிந்தி. ஹிந்தா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய குன்னியத் வந்து அபு ஹாரித் ஜுந்த் இப்னு ஹுஜர் அப்படிங்கிறது இவருடைய பேர். அஸ்மாவுல் முக்தலிஃபா, இவருக்கு வேறு சில பட்டப்பெயர்களும் இருக்குது. ஜுந்துஹு, அலி, முலைகா. இவருடைய குன்னியத்து வந்து அபு வஹபு, அபு ஜெயிது, அபு ஹாரித். அல் கைசு மின் அஸ்னாமிஹிம் ஃபில் ஜாஹிலியத்தி கானு யஅபுதூன வ யன்தஸிபூன இலைஹி. கைசுங்கிறது ஜாஹிலியா காலத்தில் உள்ள சிலைகளுக்கு பேரு. அதை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த சிலைகளுடைய பேரையே
தென் பக்கம் இணைச்சு இம்ரவுல் கைஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலா இம்ரவுல் கைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா ஷித்தான்னு அர்த்தம். இம்ரானா இரஜுல், கைஸ்னா ஷித்தா, ரஜுலு ஷித்தா அப்படின்னு அர்த்தம், கடினமான ஒரு மனிதர். கீழே கானஃபில் ஜாஹிலியத்தி இத்னாஷர ஷாயிரன் குல்லுகும் இதசம்மா பி இஸ்மி இம்ரால் கைஸ். ஜாஹிலியா காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இம்ரால் கைஸ் அப்படிங்கிற பேர்ல இருந்தாங்களாம். அதுல இவர் தான் ரொம்ப பிரபலியமானவர். ஆனா ஒரு 12 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இவருடைய லுக்கிப அபூஹு, இவருடைய தந்தையினுடைய பட்டப்பேர் என்ன இருந்துச்சுன்னா ஆக்கிலுல் மிரார். ஆக்கிலுல் மிரார், மிரார்னா அந்த முள்ளு செடி, முள்ளு அந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு இவருடைய தந்தைக்கு பட்ட பேர் இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி இவர் வந்து கிந்தா கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த கிந்தாங்கிறது கஹ்லான் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய கோத்திரத்தினுடைய உட்பிரிவு தான் கிந்தா. இது யமனி கோத்திரத்தை சேர்ந்த யமனியா. இது வந்து யமன்ல இருக்கக்கூடிய கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரம் கஹலான், அதனுடைய உட்பிரிவு கிந்தா. கானமின் அஸ்கரி அவுலாதிஹி, இவர் வந்து அவர்களுடைய தந்தையினுடைய குழந்தைகளே இவர் தான் கடைசி சின்ன சிறு கடைசி கடைக்குட்டி. கான் அகவாஹு, இவருடைய 2 சகோதரர்கள் பேர் வந்து ஷுரஹபீலு, சல்மா. அதுக்கப்புறம் நஷா நஜிதியின் ஒயின்கான யமனியன். அப்போ இவர் வந்து கிந்தான்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யமனி கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்ப இவர் யமனியா இருந்தாலும் கூட இவர் வளர்ந்தது எல்லாமே இங்க தான், நஜீதுல தான் வளர்ந்திருக்கார். நஜீத் நம்ம ஹிஜாஸ் பகுதிகள் இருக்கு இல்லையா, அது அங்கதான் வளர்ந்திருக்கிறார். மானா கலிமத் இம்ரவுல் கைஸ், இம்ரவுல் கைஸினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா ரஜுலுன் ஷதீத். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜுலுன் ஷதீத், கடினமான ஒரு மனிதர். உலித ஃபி நஜிதின் வதுஃபிய ஃபி அன்கரா, நஜித்ல பிறந்திருக்காரு, அன்கராவில் என்ன செஞ்சிருக்கிறாரு, வஃபாத் ஆயிருக்கிறார். அன்கராவில் வஃபாத் ஆயிருக்கிறாரு. கான ராயிதுல் வஸ்ஃபே அன் நக்லியில் மாத்தி, இவர் வந்து ராயிதுன்னு சொல்லி சொன்னா பயணியர், முன்னோடி. எதுல முன்னோடின்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்த அப்படி என்ன செஞ்சிருவாரு, வர்ணிக்கிறதுல ஒரு பெரிய முன்னோடி. ராயிதுல் வஸ்ஃப் செய்யறதுல அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்துடுவாரு, அப்படி நக்கல் செஞ்சிருவாரு. அல் மாத்தி, அதாவது மாத்தின்னு சொல்லி சொன்னா ஒரு உருவத்தை, ஒரு உருவகத்தை அப்படி உருவகப்படுத்தி அதை வர்ணிக்கிறதுல ஒரு பெரிய முன்னோடி. இவருடைய கவிதைகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த காலகட்டத்துல அவர் ஃபேஸ் பண்ணிய, அவர் அந்த அரபியர்கள் அவர்கள் என்னென்ன விஷயங்களை செஞ்சாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்ததோ, அதை அப்படியே என்ன செஞ்சிருப்பாரு, அப்படி உருவகப்படுத்தியிருப்பாரு. உருவகப்படுத்துறதுல ஒரு பெரிய ஒரு ஒரு பயோனியரா, ஒரு முன்னோடியா இருந்திருக்கிறார். உருவக கவி அப்படின்னு சொல்லலாம் இவர். இவர் வந்து ஷாயிருல்லதி சதீதுல் இத்திசாலி விதாத்திகி, தன்னை பத்தி தன்னுடைய விஷயங்களை பத்தி சொல்றதுல ஒரு பெரிய கை தேர்ந்த கவிஞர். இவருடைய அம்மாவுக்கு தம்லக்குன்னு ஒரு லக்கப் இருக்குது. இவர் வந்து அமீர் ஷாரா அசுல் ஜாஹிரியா காலத்தினுடைய அந்த கவிகளினுடைய கவிகளுக்கு ஒரு தலைவர்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மஷஹூரான ஒரு கவிஞர். ஒரு அசு ஷாரா இல்ல அரபி, அரபிய கவிஞர்களே இவர் தான் யாரு, தலை. ரசு சுமு உமூது ஷாரி, இவர் தான் தூணுன்னு சொல்லலாம். அவ்வொரு ஷாரின் ஒல்லிக்க ஃபில் ஜாஹிலியத்தி ஷாரி இம்ரவுல் கைஸ். முதலாக நான் முஅல்லக் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன விளக்கம் சொன்னேன்னு சொல்லி சொன்னா, காபால தொங்க விடப்பட்டது. முதல்ல தொங்க விடப்பட்ட கவிதை அப்படிங்கிறது இவருடைய கவிதை தான். அவ்வளவு மன் ஷப்பஹல் கைல பில் ஆசா, குதிரைய அசாவோடு ஒப்பிட்டதும் இவரு தான். இவருடைய பட்டப்பேர்களை பார்க்குறோம். இம்ரவுல் கைஸு, ஜுந்துஹு தான் பேரு, இம்ரவுல் கைஸும் பட்டப்பேரு தான். மலிகுல் லலீலு, துல் குரூஹு, அல் குலாமுல்லாஹி, அல் அமீரு சரீத் அப்படின்னு என்ன செய்யுது, பட்டப்பேர் இருக்குது இவருக்கு. அந்த ஜுதுரி, அதாவது இந்த அம்மா வந்ததுனால இந்த மாதிரி துல் குருன்னு பேர், குருவுடையவர். மலிகுல் வலின்னு சொல்லி சொன்னா வீணா போன அரசன். ஒரு தந்தை பெரிய ஒரு அரசனா இருந்தாரு, ஆனா சின்ன வயசுலயே பத்தி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தந்தைய அந்த இவர் அந்த தந்தை யாருக்கு தலைவராக இருந்தவர், அந்த பனு அசத் கோத்திரத்தார்கள் நினைச்சிருவாங்க, கொன்னுருவாங்க. இவரை வீட்டை விட்டு விரட்டப்படுறதுனால மலிகுல் வலீல். அதே மாதிரி குலாம் உல்லாஹி, துரத்தப்பட்ட ஒரு அடிமை, லமீர் தரி, அந்த மாதிரியான அர்த்தங்களை கொண்ட இவருக்கு பட்டப்பெயர்கள் இருக்குது. கது கது வரதத்து அஹ்பாரு ஷாயிரி இந்த غير العربي من مثل مؤرخي الروم الذين أوردوا خبر رحلته إلى قسطونيا وسموه قيسا. இவருக்கு வந்து அரபியில மட்டுமில்ல, அரபி அல்லாத மற்ற இடங்கள்லயும் இவர் ரொம்ப ஃபேமஸ் தான். உதாரணமாக இந்த கரப், வெஸ்டர்ன்ல ரொம்ப ஃபேமஸ். உதாரணமாக ரோம் நாட்டினுடைய வரலாற்று ஆசிரியர்கள் நினைச்சிருக்கிறாங்க இவருடைய
அந்த வருகையை பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய நாட்டுக்கு வந்த விஷயத்தை பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. குஸ்துன்துனியாவுக்கு வந்ததெல்லாம் இவருக்கு அவங்களுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் எல்லாம் கைஸ்ன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க, இவருக்கு பேரை சொல்லி அந்த இவர்களுடைய இப்ராஹிம் கைஸுடைய ரெக்கார்டை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அன்ன மலிக் குஸ்துன்துனியா லம்மா பலகஹு வஃபாத்துஹு அமர أن ينحت له تمثالا وينصب على ضريحه ففعلوا وكان تمثال امرأ الكيس هناك الأيام المأمور. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் குஸ்துன்துனியாவுக்கு போனது, அவருடைய வருகையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில குஸ்துன்துனியா நாட்டினுடைய மன்னர் என்ன செஞ்சாரு சொல்லி சொன்னா, இவருடைய வஃபாத்து செய்தி கிடைச்ச போது இவருக்கு ஒரு திம்சால், ஒரு சிலைய வச்சு என்ன செய்யணும், அவருடைய கபருக்கு அருகாமையில என்ன செய்யணும், வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த அடிப்படையில அந்த மாதிரி இவருடைய ஒரு சிலையை வச்சு அவருடைய கபருக்கு அருகாமையில் என்ன செஞ்சிருந்தாங்க, அவருடைய சிலையை வச்சிருந்தாங்க. அது எதுவரை இருந்துச்சுன்னா, கலீஃபா மாமூனுடைய காலம் வரையுமே அந்த திம்சால் அங்க இருந்தது. இவருடைய தந்தை வந்து ஹுஜர் இருக்காரு இல்லையா, இவருக்கு வந்து பனு அசது இத்ஃபான் ஆகிய கோத்திரத்தாரனுடைய ஒரு அரசராக இருந்தார். இவரும் தந்தை வந்து அரசர். அதனாலதான் இப்படி ஒரு சொல்லுவாங்க, ஷேரு ஆரம்பிச்சதும் ஒரு அரசர்ல தான், ஷேரு முடிகிறதும் ஒரு அரசர்ல தான். அல் ஹமதானில முடியும். ஆரம்பிச்சது இம்ரவுல் கைஸ் அப்படிங்கிற அரசர்ல ஆரம்பிச்சு ஹமதானி அப்படிங்கிற ஒரு அரசரோடு என்ன செய்யுது, கவிதை முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படிங்கிற ஒரு அடிப்படையில. அப்போ கிந்தா கிந்தா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய பனு அசது ரித்ஃபானுடைய ஒரு அரசரா என்ன செஞ்சார், அவர் தந்தை இருந்தார். உம்மா வந்து ஃபாத்திமா பின்த் ரபியா. இந்த ரபியான பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு வீர தீரமான ஆட்கள். ஹியமின் கைசரை சேர்ந்தவங்க. ஹிய உக்து குலைப் ரஹீம் கபீரத் ரபியா. இம்ருல் கைசருடைய உம்மா ஃபாத்திமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குலைபினுடைய சகோதரி. இந்த குலைபு யாருன்னு கேட்டா, ரபியா கோத்திரத்துல ஒரு பெரிய தலைவர், முக்கியத்துவம் வாய்ந்தவர். மின் தகலப் கோத்திரத்தை சேர்ந்த தகலபினுடைய உட்கோத்திரமாக இருக்கக்கூடிய ரபியா அப்படிங்கிற கபீலாவினுடைய ஒரு பெரிய ஒரு முன்னோடி, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் தான் குலைபு. அவருடைய சகோதரி தான் இம்ரவுல் கைசனுடைய உம்மா ஃபாத்திமா. அதே மாதிரி முஹல்கிலும் ஃபாத்திமாவுடைய சகோதரர் தான். சின்ன வயசா இருக்கும்போது கால அபூஹு, இம்ருல் கைஸுடைய தந்தை சொன்னாராம், லிமௌலா அதனுடைய அடிமைக்கு, யுகாலு ரபியா, அந்த அடிமைக்கு வந்து ரபியான்னு பேரு. உக்துல் இம்ருல் கைஸை என்ன செஞ்சிரு, நீ கொன்னுரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாரு. வாத்தினி பி ஐனிஹி, கொன்னுன்னு அவனுடைய கண்ணை என்ன செஞ்சு வான்ட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த அடிமை என்ன செஞ்சாரு, ஃபதபாஹு, ஏதோ ஒரு 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 விலங்கையோ அல்லது வேறு யாரையோ கொண்டுட்டு அந்த கண்ணை கொண்டு வந்திருக்கிறாரு. இதை பார்த்து தந்தை என்ன செஞ்சாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு கை செய்தப்பட்டு அழுதாரு. உடனே அந்த அடிமை சொன்னார், இல்ல இல்ல நான் கொல்லல அப்படின்ன உடனே நீ கொண்டு வா, அந்த இம்ரவுல் கேஸை திரும்ப கூட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி கூட்டு வந்துட்டாங்க. சின்ன வயசா இருக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 20 வயசா இருக்கும்போது, தரத அபூ, அவருடைய தந்தை என்ன செஞ்சாரு, வீட்டை விட்டு பத்தி விட்டுட்டாரு. பத்தி விட்டு இவர் எங்க போயிட்டாரு, ஹதரமௌத்துக்கு போயிட்டாரு. அவருடைய தந்தையினுடைய பிறப்பிடமாகிய ஹதரமௌத்துக்கு போயிட்டாரு. எதுக்காண்டி பத்தி விட்டாருன்னு சொல்லி சொன்னா, அன்னஹு யகூலு ஷிஅர, அவர் கவிதை பாடினாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டியே என்ன செஞ்சிட்டாரு, தந்தை வந்து இப்ராஹிம் கைஸை வீட்டை விட்டு பத்திட்டாரு. அதுக்கப்புறம் நாடோடியா திரிஞ்சாரு. அஹ் எல்லா நாடோடிகளோடு, அதாவது பாலைவனத்துல வாழக்கூடிய மக்களோடு சேர்ந்து வாழ்ந்தாரு. அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கங்கெல்லாம் போவாரு. அப்படி சுத்தி சுத்தி வந்தாரு. கடைசியில இவரு யமன்ல இருக்கக்கூடிய துமூன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது இவருடைய தந்தையினுடைய வஃபாத்து செய்தி இவருக்கு கிடைக்குது. தந்தை வந்து அவர் வந்து பனு அசதுக்கு அரசரா இருந்தார் இல்லையா, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இந்த பனு அசது கோத்திரத்தார்களே இந்த அவரோட தந்தை என்ன செஞ்சிடறாங்க, கொன்னுடுறாங்க. ஹாலுஹு அதீபுன் ரபியா, இவங்களுடைய மாமா வந்து அதீபுன் ரபியா, முஹல்ஹில், குலைப், ஏற்கனவே பார்த்தோம், உம்மாவுடைய சகோதரர்கள். இவங்க எல்லாம் உம்மாவுடைய சகோதரர்கள். ஷுரஹ்பில், அம்ருபின் மாதி கருப, இதெல்லாம் வந்து வாப்பாவுடைய அண்ணன் தம்பிங்க. அப்ப சாச்சா பெரியப்பா வருவாங்க. இப்ராஹிம் கைஸுக்கு ஷுரஹ்பில், அம்ருபின் இதெல்லாம் சின்னத்தா பெரியதா வருவாங்க. இவர் வந்து ஷேர கவிதை எங்கேருந்து கத்துக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னா, மாமா முஹல்ஹில் இருந்து என்ன செஞ்சாரு, கத்துக்கிட்டாரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், கவிதை கவிதை கசீதாவா படிச்சவரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ முஹல்கில்டேருந்து தான் ஷேரை கத்துக்கிட்டாரு இம்ரவுல் கைஸ். இவருடைய கவிதைகளை ரிவாயத் செய்யறது யாருன்னு சொல்லி சொன்னா, இவருடைய கவிதைகளை ரிவாயத் செய்யறது அபு அல் இயாதி, அபு தாவூத் அல் இயாதி அப்படிங்கிறது இம்ரவுல் கைஸினுடைய கவிதைகளை ரிவாயத் செய்யக்கூடிய ராவியா இருந்திருக்கிறாரு. முஅல்லிகத்துஹு, இம்ரவுல் கைஸினுடைய முஅல்லிகத்து வந்து மொத்தம் 80 பைத்.
80 பைத்து இருக்கும். பஹரி தவீல், தவீலுங்கிற பஹரில் எதனால இவர் வந்து இந்த கவிதையை முஅல்லக படிச்சாருன்னு சொல்லி சொன்னா, வகாத்துலஹுமா இப்னத்து அம்மிஹி அனீஸா, இவருடைய மாமா மகளாகிய அனீஸாவோடு ஏற்பட்ட, உனைஸாவோடு ஏற்பட்ட அந்த காதல், அந்த காதல் பிரிவு, அதனால தான் என்ன செஞ்சது, அவரை சந்தித்தது, அந்த பிரிவு, அது மாதிரியான விஷயங்களை வச்சுதான் என்ன செஞ்சாரு இந்த கவிதையை தொகுப்பதற்கான காரணம். இதெல்லாம் எங்க நடந்தது? தாரத்து ஜுல்ஜுல், அது ஒரு சின்ன ஒரு குட்டை, ஒரு சின்ன ஒரு குளம், குட்டையில அவன் சந்திக்கிறாரு, அங்க உனைஸாவை சந்திக்கிறாரு. இந்த குட்டை எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து தாரத்து ஜுல்ஜுல் சொல்லி சொல்லுவோம். அந்த வந்து கிந்தா, கிந்தாவினுடைய அந்த வீட்டு பகுதிகளில், நஜீதில் இருக்கக்கூடிய கிந்தாவினுடைய அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஜுல் ஜுல் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒரு சின்ன குளம். அங்க வச்சுதான் சந்திக்கிறாரு. அங்க வச்சுதான் தன்னுடைய ஆஷிகத்துக்காக வேண்டி ஒட்டகத்தை அறுக்கிறாரு. இவருடைய அந்த முஅல்லக்கினுடைய மத்லா, ஆரம்பம் வந்து எப்படி ஆரம்பிக்குன்னு சொல்லி சொன்னா, கிஃபா நபிக்கு மின் திக்ரா அப்படின்னு ஆரம்பிக்குது. உனைசாவுக்கு ஃபாத்திமா அப்படிங்கிற பேர்லாம் வச்சு என்ன செய்றாரு, கூப்பிடுறாரு. அதே மாதிரி தன்னுடைய அடிமை, அவனோடு செய்த பிரயாணத்தை பத்தியும் அவரோடு செய்த ரஹலத்தை பத்தியும் என்ன செய்றாரு, குறிப்பிடுறாரு. இவருடைய கவிதைகள்ல ஒரு கவிதை முஅல்லக் கவிதை. இது இல்லாத ஒரு 20 கவிதைகள், நிறைய கவிதை படிச்சிருக்கிறாரு. அதுல 20 கவிதை மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கு, நமக்கு நம்ம வரையும் கிடைச்சிருக்குது. அது பக்கிய நஹ்வு 20 கசீதாக்கள், 20 கசீதாக்கள், பைத்துகள் இல்ல, 20 கசீதாக்கள். அதுல ஒண்ணு முஅல்லக். இது இல்லாம இன்னும் என்ன செஞ்சிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு, நிறைய இருக்குது. நம்ம வரையும் கிடைச்சது வந்து 20 கவிதைகள் தான், 20 கசீதாக்கள் தான் கிடைச்சிருக்குது. மத்தது கிடைக்கல. இதுக்கு ஷரஹ் எழுதியிருக்கிறாரு ஜௌரானி, திப்ரீசி, அவங்க நினைச்சிருக்கிறாங்க இவருடைய கவிதைகளுக்கு ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க. இவருடைய கவிதைகள், அதிலும் குறிப்பா இந்த முஅல்லக் வந்து, இவருடைய முஅல்லக் வந்து லத்தீன், பிரெஞ்சு, ரஷ்யன் ஆகிய மொழிகளில் என்ன செய்யப்பட்டிருக்குது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. முதலாக இவருடைய இந்த கவிதை தொகுப்பு அப்படிங்கிறது, தீவான் இவருடைய கவிதை தொகுப்பு அப்படிங்கிறது பாரிஸ்ல 1837ல பதிப்பிக்கப்பட்டது. இவருடைய அந்த முஅல்லக்கினுடைய தனித்தன்மைகள் பார்த்தா நல்ல வார்த்தைகள், ஜஸலுல் அல்ஃபால், கஸீருல் கரீப், பலீகு தஷ்பீஹ், தஷ்பீஹு, நல்ல நூதனமான வார்த்தைகள், அது மாதிரியெல்லாம் என்ன செய்யும் இவருடைய முஅல்லக்கினுடைய தனித்தன்மைகள். இவருடைய முஅல்லக்கினுடைய தனித்தன்மைகள் கேட்டா இதை நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். அவ்வளவு மன் வகஃப அலல் அத்லால் வ பகா அலா தியார் வ ஷப்பப பின் நிசா, முதல்ல அந்த காதலினுடைய வீட்டினுடைய இடிபாடுகளில் நின்று அழுதது, அந்த நினைவு சின்னங்களை பார்த்து அழுவுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதல்ல கவிதைகளை கொண்டு வந்தது இவருதான். காதலியினுடைய இடிபாடுகள், அதை வச்சு என்ன செய்யறது, கவிதை படிக்கிறது. அந்த நினைவுகளை பத்தி வச்சு என்ன செய்யறது, கவிதை படிக்கிறது. ஷப்பபன் பின் நிசாய், பெண்களை கொண்டு காதல் கவி வர்ணிச்சு படிக்கிறது. பெண்களை நிறைய கவிதைகள் எப்படிதான் வருது, பெண்களை வர்ணிச்சு வருது இல்லையா. அரபியில முதல்ல பெண்களை வர்ணிச்சது இவருதான். அவ்வளவு மன் வசஃபன் நிசா பில் லவா, பெண்களை மான்களை கொண்டு வர்ணிச்சது. அஜாத வஸ்ஃபல் லைலி வல் கைலி, குதிரை, இரவு, இதெல்லாம் ரொம்ப நல்லா வர்ணிச்ச கவிதைகள்ல ஒரு கவி நம்ம இம்ரவுல் கைஸ். லம்மா நசல இம்ரவுல் கைஸ் தையின் تزوج أم جندب كان أم جندب هي حكيمة في المسابقة شعرية بين امرؤ القيس وعلقمة قافيتها البائية لما قالت أم جندب نشره الشعراء علقمة منك فإذا طلقها امرؤ القيس. இம்ரோல் கைஸ் அவர் உனைசாவை காதலிச்சிருந்தாலும் தைய கோத்திரத்தை சார்ந்த உம்மு ஜுந்து அப்படிங்கிற பெண்மணியை இவர் திருமணம் முடிச்சிருந்தாரு. இந்த உம்மு ஜுந்துவும் பெரிய கவிதை தான், ஒரு தீர்ப்பு, கவிதைக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள். ஒரு தடவை தன்னுடைய கணவராகிய இம்ரவுல் கைஸும் அல்கமாவுக்கு மத்தியில போட்டி வருது. அதுக்கு நடுவரா யார் வர்றா, இம்ரவுல் கைஸினுடைய மனைவியாகிய உம்மு ஜுந்து போடுறாங்க. அப்போ உம்மு ஜுந்து என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய கணவருடைய கவிதையை விட அல்கமாவினுடைய கவிதை பாய், அவருடைய பாயில முடியக்கூடிய அந்த கவிதையை என்ன செஞ்சிடுறாங்க, அஷஹரு ஷோரா, அல்கமா தான் ஷோராக்கள்லயே பிரபல்யமான நல்ல கவி அப்படின்னு சொல்லி பாராட்டிடுறாங்க. இதை கேட்ட உடனே என்ன செஞ்சிடறாரு இம்ரவுல் கைஸ், தல்லக்கஹா, உம்மு ஜுந்துபே என்ன செஞ்சிடறாரு, தலாக்கு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அல்கமாவை உம்மு ஜுந்து முடிச்சுக்கிறாங்க, அது வேற கதை. அதுக்கப்புறம் கான யுஷபிப்பு நிசா, பெண்களை வர்ணிப்பாரு. அதுல யாரு சொல்லிச்சுன்னா ஃபாத்திமா பின்து உபைது, உனைசா பின்து ஷுரஹ்பில் அப்படிங்கிறவங்க எல்லாம் நிறைய வர்ணிச்சிருக்கிறாங்க.
அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இவருடைய தந்தையை வந்து வஃபாத்தான பொழுது தந்தையை வந்து இந்த பனு அசது கோத்திரத்தார்கள் என்ன செஞ்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க. கொன்ன போதே இவர் வந்து தும்மூன்ல இருக்கிறாரு, யமன். முன்னாடி சொன்னேன் இல்லையா, தும்மூன்ல இருக்கிறாரு, யமன்ல இருக்கக்கூடிய தும்மூன்ல இருக்கிறாரு. அப்பதான் இந்த செய்தி வருது, தந்தையினுடைய வஃபாத்து செய்தி வருது. அப்போ ஒரு கவிதை மாதிரி ஒன்று படிக்கிறார். லையானி அபி சகீரன், சின்ன வயசுல இருக்கும்போது நீ வீட்டை விட்டு துரத்தி நீ வீணடிச்சிட்டாரு. இப்போ இவரை பழி வாங்கக்கூடிய தந்தையை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா இவர் தானே பழி வாங்கணும். அப்ப தந்தையை பழி வாங்கின அந்த ரத்தமும் இப்ப என் கையில என் மேலதான் வந்து விழுந்திருக்குது. எனவே லா யாக்குல் அஹ்மன், இறைச்சியை சாப்பிட மாட்டேன், சாராயத்தை குடிக்க மாட்டேன், எண்ணெய் தேய்க்க மாட்டேன். ஹத்தா யகுத்துல மின் பனி அசது மியத்தன், பனு அசது அவருடைய தந்தையை கொன்ற பனு அசதிலிருந்து ஒரு 100 பேரை கொல்லுற வரையும் ஒரு சபதம் எடுத்துக்கிறார். நான் என்ன செய்ய மாட்டேன், எண்ணெய் தேய்க்க மாட்டேன், அப்படி இப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு, சபதம் எடுத்துக்கிட்டாரு. சரி, பனு உசைது கோத்திரத்தை கொல்லணும்னு சொல்லிச்சுன்னா வேற உதவி தேவை இல்லையா? அதனால தகலபு கோத்திரத்தை பக்ரு, தகலபு இந்த கோத்திரத்துல போய் உதவி கேட்கிறார். ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மறுத்துட்டாங்க. அதே மாதிரி சம்முவல் சாஹிபு ஹிஸ்ன் அல் அபலக், அபலக்குங்கிற கோட்டைக்கு சொந்தக்காரரான சாமுவேல்கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. அவர் உதவி செஞ்சாரு. ஆனா அவர் அவரால் பெருசா உதவி செய்ய முடியல. அதுக்கப்புறம் ஹாரிஸ் இப்னு அபி ஷம்ர் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, கைசர்ட்ட போய் நீ உதவி கேளு. கைசர் அப்படிங்கிற கைசர் மன்னர் இருக்கார் இல்லையா, கைசர் மன்னர்ட்ட நீ உதவி கேளு அப்படின்னு ஒண்ணு. சாத கிஸ்ரா அனுஷீர்வான், அனுஷீர்வான் கிஸ்ரா மன்னர் வந்து என்ன செய்யறாரு, கைசருக்கு இப்ரவல் கைஸுக்கு என்ன செய்யறாரு, உதவி செய்யறாரு. உதவி செஞ்சுட்டு அந்த கிஸ்ரா மன்னர்கிட்ட இருந்து இம்ரவுல் கைசினார் திரும்புறாரு. திரும்புற வழியில தம்மாஹுல் அசது அப்படிங்கிற ஒருத்தர் என்ன செய்யறாரு, கைசரின் பக்கம் வந்து கைசர்கிட்ட வந்து இவருக்கும் தம்மாவுக்கும் நம்ம இம்பரோல் கேஸுக்கும் ஏதோ ஒரு தகராறு போல, முன்விரோதமா என்னமோ ஒண்ணு. என்ன செஞ்சாரு, கொல்றதுக்கான பிளான் போட்டு தம்மாவுல் அசீத் இம்ரோல் கேஸை கொல்றதுக்கான பிளான் போட்டாரு. என்ன செஞ்சாரு சொல்லி சொன்னா, கைசர் தான் கொடுத்து அனுப்புறாரு. கைசர் உதவி செஞ்சாரு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல முரண்பாடு ஏற்பட்டுருச்சு. அங்க இருக்கும்போது அவங்களுடைய பொண்டாட்டியை பத்தி ஏதோ, கைசரனுடைய மனைவியை பத்தி ஏதோ தப்பா ஏதோ விமர்சிச்சாரு. அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சாரு, கைசர் வந்து இம்ரவுல் கைசர் கொல்ல நினைச்சாரு. யார் மூலமா கொன்னாருன்னு சொல்லி சொன்னா, தம்மாஹுல் அசது அப்படிங்கிற ஒரு மூலமா என்ன செஞ்சாரு, கொன்னாரு. என்ன சொல்லி சொன்னா, ஒரு ரத்தம் என்னது மஸ்மூமத்துன்னு சொல்லி சொன்னா விஷம் தடவப்பட்ட ஒரு சட்டையை கொடுத்து கொடுத்து விடுறாரு கைசரு. இது போற வழியில நம்ம இம்ரவுல் கைஸ் என்ன செஞ்சாரு, அந்த விஷம் துவைக்கப்பட்ட அந்த ஆடை அணியிறாரு. இதெல்லாம் எங்க வச்சு நடக்குது சொன்னா, அன்கரால வச்சு நடக்குது. உடனே அவருக்கு அம்மா வந்துருது. அம்மா வந்து அந்த அன்கராவிலே என்ன செஞ்சிடாரு, வஃபாத் ஆயிராரு. இவர் மௌத்தா போகும்போது ருப்ப ஜஃப்னத்தின் முசஹரத்தின் வதஅனத்தின் முசஹரன்ஃபத்தின் வகுதுபத்தின் முஸ்தஹலரத்தின் வகசீதத்தின் முஹப்பரத்தின் தபகா வதாத பி அன்கரா அப்படிங்கிற ஒரு வரியை சொல்லிட்டு தான் மௌத்தா போறாரு. நான் எத்தனையோ கவிதைகளை படிச்சிருக்கிறேன், எத்தனையோ அழகான குத்துபாக்களை கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் நாளைக்கு அன்கரா வரையும் பேசும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதையை படிச்சுட்டு தான் மௌத்தா போனாரு. சாஹிப் தான் சொன்னாங்க, பதா ஷேரு பி மலிக்கின், ஷேர் ஆரம்பிச்சதும் ஒரு அரசரிடமிருந்து தான், முடிஞ்சதும் ஒரு அரசரோடு தான். இப்போ கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இம்ரவுல் கைஸ் வந்து நரகத்துல ஷுஅராக்களுக்கு தலைவரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அன்கரால வச்சு ஒஃபாத் ஆகுறாரு. ஒரு ரோம் நாட்டினுடைய நகரங்களில் ஒரு நகரமாகிய அன்கரால வச்சு ஒஃபாத் ஆகுறாரு. அங்க இருக்கக்கூடிய ஜபல் அசீப்ல என்ன செய்யறாங்க, அவரை அடக்கிடுறாங்க. இவருடைய கவிதை தொகுப்பை முதல்ல தொகுத்தது யாருன்னு கேட்டா டி ஸ்லான், பாரிஸ்ல வச்சு 1834 என்ன செய்யறாரு, முதல்ல இவருடைய கவிதைகளை தொகுக்கிறாரு. சரி, அவ்வளவுதான் இவருடைய இப்ரூல் கைஸை பற்றிய குறிப்புகள். இதோட நம்ம நிறுத்திக்குவோம். இதையும் உங்களுக்கு பரீட்சையில இப்ரூல் கைஸினுடைய குறிப்புகளை பத்தி கேட்டா ஓரளவுக்கு டீட்டெயிலாக என்ன செஞ்சுட்டேன் சொல்லிட்டேன். இந்த குறிப்புகளை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பரீட்சைக்கு அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க இருக்கிறது இப்ரூல் கைஸினுடைய அந்த முஅல்லக்க பத்தி பார்க்கணும். அவருடைய முஅல்லக்கினுடைய ஆரம்ப 20 வரிகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, உங்களுடைய எக்ஸாம்ல உங்களுடைய யூனிட்ல கொடுத்துருக்குறாங்க, உங்களுடைய சிலபஸ்ல கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இம்ரவுல் கைஸினுடைய அந்த முஅல்லக்கினுடைய முதல் 20 கவிதைகளையும் அதனுடைய அர்த்தங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த
வீடியோவில் நம்ம சில பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா முடிச்சுக்குவோம். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.